ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான எம்பிவி சீசன் 1 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட்ல இருந்து கதை கொஞ்சம் சீரியஸாக போக ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டார் சீசன் 1 எபிசோட் 21. இப்போ கேத்ரினா வந்துட்டு அந்த சி ஆஃப் ஸ்டாரை எடுத்துட்டு இப்போ அந்த இடத்துல இருந்து ஓடுறா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு கீழே சவுத்தை கொத்திட்டு இருக்குது. இப்போ மேலே வரைக்கும் கிராக்க விட்டுறது. மற்றவங்களாம் பில்டிங் அடிஞ்ச பொழுது இந்த சான்ஸை பயன்படுத்தி கேத்ரினா அங்கேருந்து ஓடிட்டு இருக்கா. அவள் லக்கிங்கிறதுனால அவள் ஓடுற இடம் ஃபுல்லாக அவளுக்கு வலி கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு. பட் 30 நிமிஷம் முடிஞ்சதுனால நம்ம ஹீரோ அன்லக்கியாக மாறுதான். நம்ம ஹீரோவை எல்லாரும் பிடிச்சிருந்தாங்க. எல்லா அசாசின்ஸும் இப்போ கேத்ரினாவை சுத்து போட்டுருந்தாங்க. பார்த்தா டீஹா ஒரு பஞ்சு விடவும் சவுறு உடஞ்சு கேத்ரினா கீழே விழுந்துருது. கேத்ரினா இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஆண்ட்ரே இவ்வளோ அட்டாக் பண்ணுவோம். அது வழியாக ஒரு வலி கிரியேட் ஆகுது. அது வழியா இவங்க எஸ்கேப் ஆகி வெளியே போயிருந்தாங்க. நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி நீங்க எங்க இருந்து போங்க, இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தப்பிக்க வைக்கணுங்கிறதுக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டான். அவ்வளவுதான், எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மற்ற கேங் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஹோட்டல்ல இருந்து நைட்டே அடிச்சு பத்துறாங்க. எல்லாம் நம்ம பிளான் படி தான் போகுது. இந்த கேங் மெம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஆக்ஷனே ஒரு டே காய் தான் அப்படின்னு ட்ரோஃபி சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோவை பிடிச்ச பர்னிங் பிளட் எடுக்கிறது தான் இவங்களோட கோலு. அதை இவங்க பண்ணிட்டாங்க. ஸ்டார் ஆஃப் சி நம்ம கையை விட்டு போயிடுச்சேன்னு ட்ரோஃபி சொல்லவும் என் ஆளுங்க அவங்களையோ பிடிச்சிருவாங்கன்னு ஆண்ட்ரை சொல்றான். இந்த கேங் லீடர்ஸ் முட்டா பசங்க தான் எதுவும் தெரியாம நம்ம பிளானுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாங்கல்ல. சரியா அப்புறம் பார்க்கலாம் ட்ரோஃபி கிளம்பியிருந்தான். நம்ம ஹீரோட்ட இருந்து எடுத்த ஒரு பர்னிங் பிளட்டை ஆண்ட்ரைகிட்டே திரும்ப கொடுத்து இதை நாவாமல இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். பர்னிங் பிளட்டை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுன அனுபவத்துல சொல்றான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு. டார்க் நைட் இந்த இடத்த தேடி வந்துட்டு இருப்பாங்க. நீ தான் பர்னிங் பிளட்டை எடுத்துட்டல, என்ன திறந்து விட நம்ம ஹீரோ சொன்னா. பால்ட் பிரதர்ஹுட் ஸ்டார் ஆஃப் சியை எடுத்துட்டு ஒழுங்கா இந்த இடத்துக்கே திரும்ப வந்துருங்க. ஜாங்னான் மாட்டிக்கிட்டா அவனை கொன்றுவேன் அப்படின்னு ஆண்ட்ரை மிரட்டவும் அப்ப ஸ்டார் ஆஃப் சி இங்கதான் எங்கேயோ வெளியே இருக்கு, அதை நம்ம திருடிடலாம். இதை கேட்ட மத்த கேங் மெம்பர்ஸ்லாம் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இதை திருப்ப கொடுக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பிளான போடுறாங்க. ஜாங்னான் கண்டிப்பா ஏதாச்சும் பிளான் பண்ணி தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்பிக்கையோட சொல்லவும் சரி நம்ம வெயிட் பண்ணலான்னு இவங்க ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்றாங்க. அவன் தப்பிச்சு வர்ற மாதிரி தெரியல, பட் கண்டிப்பா அவன் முன்னாடியே ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிருப்பான்னு இவங்க யோசிக்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களுக்கு கொடுத்த அந்த பொருள் எல்லாத்தையும் இவங்க வெளியே எடுக்கிறாங்க. ஜாங்னான் எனக்கு ஒரு செடியை கொடுத்தானா இப்போ 30 நிமிஷத்துக்கு லக்கியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேத்ரினாவும் சொல்றான். பேசிட்டு இருக்கும் போதே கேத்ரினாவை யாரோ டார்கெட் பண்றாங்க. பட் அவ லக்கிங்கிறதுனால ஷார்ட் மிஸ் ஆயிருது. நான் இப்போதைக்கு லக்கி சொன்னா அவங்கள தடுக்கிறேன், நீங்க இங்க இருந்து போங்கன்னு கேட்ரினா சொன்னா. நான் அவனை தனியா விட்டு போக மாட்டேன்னு ஓலியாங் சொல்லியிருந்தான். இந்த பிஸ்கட் இருக்கு, பட் ஆனா இது ரேண்டமா தான் செலக்ட் ஆகும். கேத்ரினா நீ லக்கி தானே, நீ பிஸ்கட்டை எடு அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் எல்லாரும் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்றாங்க. கேங் மெம்பர்ஸ் வந்து பார்த்தா ஓ சாதாரண ரேபிட்ஸா அப்படின்னு சொல்லி அந்த கேங் மெம்பர்ஸ் கண்ணுக்கு இவங்க ரேபிட்டா தெரியுறாங்க. கேத்ரினா லக்கால தான் எல்லாரும் ஒரே பிஸ்கட்டை சூஸ் பண்ண முடிஞ்சது. மெம்பர்ஸ் ஒரே இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. இந்த டொரியன் ஃப்ரூட்டை போட்டு காலி பண்ணிடலாம் நீங்க சொல்லவும் என் லக்கா அவங்க டேமேஜ் இன்னும் அதிகப்படுத்தும்னு சொல்லி கேத்ரினா அதை வாங்கி எரியலான்னு போனா கால் தடிக்க அவ கீழே விழுந்துருக்கா. ரைட், என் லக்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு கேத்ரினா பாக்குறா. அந்த டொரியன் ஃப்ரூட்டை வாலிபால் மாதிரி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஃபைனலி கேத்ரினா கைக்கு அது பரவோ வெடிக்கிற மாதிரி போகுது. நான் அன்லக்கி தான், ஸோ அவங்க பக்கம் போய் இதை வெடிக்க வைக்கிறா அப்படின்னு சொல்லி கேத்ரினா எடுத்துட்டு அதை ஓட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த கேங் மெம்பர்ஸ் கிட்ட போய் அப்ப அதை வடிக்க வச்சிருத்தா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரே தூரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப போய் அந்த ஸ்டார் ஆஃப் சியை எடுத்துட்டு வாங்கடா நம்ம ஆளுங்களுக்கு ரிப்போர்ட் பண்றான். அச்சோ கேத்ரினா என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து தேடுறாங்க. பார்த்தா அவ பாம்பா மாதிரி தப்பிச்சிருக்கா. பட் அடிப்பட்டு மயங்கின கண்டிஷன்ல தான் அவ இருக்கிறா. எல்லாம் ஜாங்னான் பிளானா தான் இருக்குமா டீஹாங் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இப்ப டேங்கர் அந்த இடத்துக்கு வருது. 2 டேங்கரை வச்சு இவங்களை சுத்து போட்டுட்டாங்க. பாஸ் அவங்களை கண்டுபிடிச்சிட்டோன்னு மெசேஜ் வரவும் அந்த ஸ்டார் ஆஃப் சியவோ அவங்க டெட் பாடியவோ கொண்டு வாங்க அப்படின்னு ஆண்ட்ரை சொல்றான். உண்மையிலேயே அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவும் இருக்குமோ நம்ம ஹீரோவோ கொஞ்சம் பயத்துல தான் இருக்கான். பயந்தா அந்த ஃபேஸை பார்க்க நான் ஆர்வமா காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருந்தா. காலையில ஆயிருது. 6 மணி நேரம் வெயிட் பண்ணியும் ஆண்ட்ரையோட ஆளுங்க திரும்ப வரல. இதான் முன்னாடியே ஏதோ பிளான் ஏற்பாடு பண்ணிருக்கல அப்படின்னு ஆண்ட்ரை சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்ப அந்த 2 டேங்கரையும் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா ஜாங்னான ரிலீஸ் பண்ணி இல்ல ஹோட்டல்ல வடிக்க வச்சிருவான் டீஹாங் மிரட்றா. இப்ப 6 மணி நேரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஷியோவே அந்த கிரீன் கேப் எடுத்து போடவும் ஆமா இவளை எதுக்கு நம்ம அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறோம், தெரியல இவளை மன்னிச்சு விடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வந்த எல்லாரும் சாஃப்டா மாறுதாங்க. கேத்ரினா டக்குன்னு அந்த டேங்கருக்குள்ள போய் எல்லாத்தையும் அடிச்சு போடுறா. ஸோ இப்படிதான் இவங்க எல்லாருமே இந்த 2 டேங்கரையும் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜாங்னான் கொடுத்த பொருள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க தேங்க்ஸ் சொல்லவும் அப்போ உண்மையிலேயே நீ தான் இதை பிளான் பண்ணியா அப்படின்னு ஆண்ட்ரே கடுப்பாகிறான். ஷூட் பண்ணுங்க அப்படின்னு டீஹாம் சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவோட பிளட்டை எடுத்துட்டு அந்த ரோஹி அந்த இடத்துல இருந்து போயிட்டான். இப்போ ஆண்ட்ரே கிட்ட இன்னொரு பிளட் இருக்கு. அது போக நம்ம ஹீரோவையே பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.